அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026வது வருடத்திற்குள்ளாக நடக்கக்கூடிய பேரழிவுகளை குறித்து பாபா வாங்க ஏற்கனவே கணித்து சொல்லியிருப்பது தற்போது நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாக இருக்கிறதுங்க. அதாவது இஸ்ரேல் ஈரான் போரால் உலகிற்கு காத்திருக்கக்கூடிய பேரதிர்ச்சி பாபா வாங்க சொன்ன அந்த பகிர் தகவல் அப்படிங்கிறது உலகளாவிய மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் பரபரப்பையையும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அது என்ன மாதிரியான பேரழிவுகள் இந்த 2026க்குள்ள நிகழ இருக்கிறது, நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த இஸ்ரேல் ஈரான் போரால உலகிற்கு என்ன மாதிரியான பேராபத்து ஏற்பட போகின்றது, இதனுடைய பின்னணி விவரங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றின பல முக்கிய பரபரப்பான தகவலை தொடர்ந்து நீங்க தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மத்திய கிழக்கில் நிலவி வரக்கூடிய பதட்டமான சூழ்நிலை குறிப்பாக அதிலும் இஸ்ரேல் மற்றும் ஈரானிடையே வெடித்து வரக்கூடிய போர் மேகங்கள் உலகத்தையே அச்சத்தில் ஆழ்த்தியிருக்கிறதுங்க. இந்த சூழலில் பல சதாப்தங்களுக்கு முன்பே பல அதிர்ச்சியூட்டக்கூடிய உண்மைகளை கணித்துக்கூடிய பல்கேரியாவின் கண் தெரியாத தீர்க்கதரிசி பாபா வங்காவினுடைய கணிப்புகள் தற்போது சமூக வலைதளங்களில் மீண்டும் வைரலாகி வந்துட்டுருக்கிறது. அவங்க 2024 மற்றும் 2025வது ஆண்டுகளில் ஒரு பெரிய உலகளாவிய போர் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருந்தது தற்போது நடக்கும் நிகழ்வுகளோடு ஒத்து போவதாக பலரும் கருதுறாங்க. பாபா வங்கா தனது கணிப்பில் ஐரோப்பாவில் ஒரு பெரிய போர் வெடிக்கும் அப்படின்னு, அது உலகளாவிய அளவில் பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. குறிப்பாக ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான தற்போதைய மோதல் ஒரு 3வது உலக போருக்கு வித்திடுமோ அப்படின்ற அச்சத்தை உலக மக்களிடையே ஏற்படுத்தி இருக்கிறது. ஈரானின் ஆன்மீக தலைவர் அலி கமேனி குறித்த சில குறிப்பிட்ட கணிப்புகளும் இதில் அடங்குவதாக சொல்லப்படுவது விவாதங்களை கிளப்பியும் இருக்கிறது. கடந்த காலங்களில் செப்டம்பர் 11 இரட்டை கோபுரம் தாக்குதல், சுனாமி பேரழிவு மற்றும் பிரிட்டன் இளவரசி டயானாவினுடைய மரணம் போன்றவற்றை பாபா வங்கா துல்லியமாக கணித்ததாக அவரது ஆதரவாளர்கள் நம்புறாங்க. அந்த வகையில் 2024வது ஆண்டுல உலக தலைவர்களுக்கு ஆபத்து ஏற்படும் அப்படின்னு, உயிரியல் ஆயுத போர்கள் அல்லது பயங்கரவாத தாக்குதல்கள் அதிகரிக்க கூடும் அப்படின்னு அவர் எச்சரித்திருந்ததும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். தற்போதைய சூழல்ல இஸ்ரேல் ஈரான் மோதல் என்பது வெறும் இரு நாடுகளுக்கு இடையிலான போராக மட்டும் இல்லாம வல்லரசு நாடுகளையும் உள்ளடக்கிய ஒரு சர்வதேச மோதலாகவே உருவெடுத்திருக்கிறது. பாபா வங்காவின் கணிப்புகளின்படி இத்தகைய மோதல்கள் மனித குலத்திற்கு பெரும் அழிவை தரக்கூடியவை என்பதால் அமைதி பேச்சுவார்த்தைகள் மூலமாக இந்த பதற்றத்தை தணிக்க வேண்டும் என்பதே உலக நாடுகளின் கோரிக்கையாகவும் இருக்கிறது. இருந்தாலும் இத்தகைய தீர்க்க தரிசனங்கள் அறிவியல் பூர்வமானவை அல்ல என்றும் அவை பெரும்பாலும் குறியீடுகளாகவே சொல்லப்படுறதுனால மக்கள் அச்சப்பட தேவையில்லை அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. எது எப்படியாக இருந்தாலும் மத்திய கிழக்கில் நிலவக்கூடிய அமைதியற்ற சூழல் உலக பொருளாதாரத்தையும் மக்களின் பாதுகாப்பையும் நேரடியாக பாதிக்கும் அப்படிங்கிறதுனால உலக நாடுகள் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய கட்டாயத்திலையும் இருக்காங்க அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் தற்போதைய நிலவரப்படி பார்த்தோம் அப்படின்னா, ஈரான் நடத்திய போரால தாக்குதல்களால் பார்த்தோம் அப்படின்னா சேதமடைந்த கட்டிட இடிபாடுகளுக்கு இடையில் பலத்த பாதுகாப்புடன் நடந்து சென்றவார் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு NDTV செய்தி நிறுவனத்துக்கு பிரத்யேக பேட்டியையும் அளித்திருந்தார். அப்போ தனது நெருங்கிய நண்பரான இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் தொலைபேசியில் நீண்ட நேரம் பேசியதாக அவர் தெரிவித்திருந்தார். ஈரானுக்கு எதிரான இந்த இக்கட்டான போர்க்காலத்தில் இஸ்ரேலின் பக்கம் நின்று உண்மையை ஆதரித்ததற்கும் இந்திய மக்களின் அளப்பரிய நட்புக்கும் பிரதமர் மோடிக்கு அவர் தனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார். மேலும் இஸ்ரேல் மக்கள் பிரதமர் மோடியை மிகவும் நேசிக்கிறதாகவும் அவர் அங்கு பெரிதும் மதிக்கப்படுபவர் அப்படின்னும் நெதன்யாகு புகழாரம் சுட்டியிருந்தார். மோடியுடனான உரையாடலின் முழு விவரங்களை வெளியிட மறுத்த அவர் பிராந்திய அமைதிக்காக பல்வேறு உலக தலைவர்களுடன் தொடர்ந்து பேசி வருவதாக குறிப்பிட்டிருந்தார். இந்திய காட்டிய
உறுதியான நிலைப்பாடு இஸ்ரேலுக்கு பெரும் பலமாக அமைந்துள்ளதாகவும் அவர் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்திருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா அரபு மற்றும் முஸ்லிம் நாடுகள் ஏன் ஈரானுக்கு பதில் இஸ்ரேலை ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான 5 காரணங்கள் சொல்லப்படுதுங்க. அதாவது அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே சமீபத்திய ஏற்பட்டிருக்கக்கூடிய மோதல், மத்திய கிழக்கில் பகுதியில் நிலவக்கூடிய சிக்கலான அதிகார சமநிலையை மீண்டும் வெளிப்படுத்தி இருக்கிறது. யுனைடெட் ஸ்டேட்ஸ் வழங்கக்கூடிய வலுவான அரசியல், இராணுவ மற்றும் தூதரக ஆதரவு இஸ்ரேல் பெற்று வரக்கூடிய நிலையில் ஈரான் பல நிலைகளில் தனிமைப்படுத்தப்பட்டதாகவே காணப்படுது. முக்கியமான அரபு மற்றும் முஸ்லிம் பெரும்பான்மை நாடுகள் கூட தெஹ்ரானுக்கு வெளிப்படையாக ஆதரவு தருவதில்லை. இதன் பின்னணியில் ஆழமான புவியியல் அரசியல் காரணங்களும் இருக்கிறதாக சொல்லப்படுது. மத்திய கிழக்கு நாடுகள் பலவும் மத ஒற்றுமையை விட தேசிய பாதுகாப்பு, ஆட்சி திறத்தன்மை மற்றும் பொருளாதார நலன்களை முதன்மைப்படுத்துகின்றன அப்படிங்கிறதையும் காட்டுது. பல அரபு நாடுகள் ஈரான் முஸ்லிம்கள் ஒற்றுமைக்கான கூட்டாளியாக இல்லை, மாறாக தங்களுடைய பிராந்திய செல்வாக்கு விரிவுபடுத்த விரும்பக்கூடிய ஒரு போட்டியாளராகவே பார்க்கிறாங்க. ஏன் அரபு மற்றும் முஸ்லிம் பெரும்பான்மை நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக ஈரானை ஆதரித்து ஒன்றிணைவதில்லை என்பதற்கான 5 முக்கிய காரணங்களை இந்த கட்டுரையில் இப்போ நாம் பார்க்கலாம். அதாவது இந்த பிளவின் முக்கிய காரணங்களில் ஒன்று மத மற்றும் மூலோபய போட்டியாகும். ஈரான் பெரும்பாலும் ஷியா முஸ்லிம்கள் அடங்கிய நாடு. அங்கு ஷியா அரசியல் தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட மதகுரு ஆட்சி நிலவுகிறது. இதற்கு மாறாக பெரும்பாலான அரபு நாடுகள் சன்னி முஸ்லிம்கள் பெரும்பான்மை கொண்டவை. இந்த மத வேறுபாடு மட்டும் இல்லாமல் பல சதாப்தங்களாக உருவான நம்பிக்கையின்மையும் இதற்கு காரணமாகவே இருக்கிறது. மேலும் ஈரான் அரபு நாடல்ல, அது பாரசீக இனத்தை சேர்ந்தது. இதுவும் வரலாற்று மற்றும் இன அடிப்படையிலான போட்டியை அதிகரிக்கவும் செய்கிறது. ஈரான், சிரியா, லெபனான், குவைத், ஈராக் போன்ற நாடுகளில் சில கூட்டாளிகளை பெற்றிருந்தாலும் சவுதி அரேபியா, ஜோர்டான் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற நாடுகள் பொதுவாக ஈரானை ஆதரிப்பது கிடையாது. சிரியா, ஏமன், ஈராக் போன்ற நாடுகளில் ஈரான் தலையீடு செய்கிறது என்று குற்றம் சாட்டி அதனை மத்திய கிழக்கு நிலைத்தடுமாற்றத்திற்கு காரணமாக பல அரபு நாடுகளும் கருதுறாங்க. மேலும் ஹிஸ்புல்லா, ஹமாஸ் போன்ற அமைப்புகளுடன் ஈரானின் நெருங்கிய உறவு பிரதிநிதி போர்கள் மற்றும் உள்நாட்டு கலவரம் ஏற்படும் என்ற அச்சத்தை அண்டை நாடுகளில் உருவாக்குகிறாங்க. மூலோபய கூட்டணிகளும் இந்த நிலையை மேலும் சிக்கலாக்குகின்றன. எகிப்து, ஜோர்டான், ஐக்கிய அரபு அமீரகம், பஹ்ரைன் போன்ற பல அரபு நாடுகள் இஸ்ரேலுடன் நடைமுறை சார்ந்த தூதரக அல்லது பாதுகாப்பு உறவுகளை வைத்திருக்கிறது. இவை பெரும்பாலும் அமெரிக்காவின் நலன்களுடன் இணைந்தவை. அதனால் இந்த நாடுகள் பான் இஸ்லாமிய ஒற்றுமையை விட தங்கள் தேசிய பாதுகாப்பையே முன்னிலைப்படுத்துகிறது. 2020 செப்டம்பர் 15 அன்று கையெழுத்தான அப்ரஹாம் ஒப்பந்தம் ஒரு முக்கிய திருப்பு முனையாக அமைந்தது. இதன் மூலமா ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் பஹ்ரைன் போன்ற நாடுகள் பாலஸ்தீன விவகாரத்தில் இஸ்ரேலுடன் நேரடி மோதலை விட பொருளாதார ஒத்துழைப்பு, தொழில்நுட்ப கூட்டாண்மை மற்றும் பாதுகாப்பு ஒருங்கிணைப்பு முன்னுரிமை அளித்திருக்கிறது. இது இஸ்ரேலின் சட்டப்பூர்வத்தை ஏற்க மறுக்கும் ஈரானின் நிலைப்பாட்டுக்கு முற்றிலும் மாறானது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் ஈரான் ஹிஸ்புல்லா மற்றும் ஹமாஸ் போன்ற பிரதிநிதி அமைப்புகளை பயன்படுத்தி இஸ்ரேலை சவால் விடுக்கிறாங்க. அப்படிங்கிறதுல பல அரபு அரசுகள் அச்சம் அல்லது எதிர்ப்பை கொண்டிருக்கிறது. பல அரபு தலைவர்கள் பொதுவாக பாலஸ்தீன மக்களின் உரிமைகளுக்கு ஆதரவையும் தெரிவித்திருக்காங்க. ஆனால் அதனால் ஈரானின் பரந்த பிராந்திய அரசியல் சட்டத்திற்கு ஆதரவையும் வழங்குகிறார்கள் அப்படின்னு கிடையாது. அதனால் மத ஒற்றுமை இருந்தாலும் தேசிய நலன், பாதுகாப்பு கவலைகள் மற்றும் பிராந்திய போட்டிகள் காரணமாக அரபு மற்றும் முஸ்லிம் பெரும்பான்மை நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக ஈரானை ஆதரித்து ஒன்றிணைவதில்லை என்பதே இந்த நிலையின் முக்கிய காரணமாக அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் மத்திய கிழக்கில் தீவிரமடையக்கூடிய இந்த போர் சூழலில் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா, இஸ்ரேல் இணைந்து தாக்குதலில் ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டதை தொடர்ந்து மத்திய கிழக்கு முழுவதும் போர் தீவிரமடைய ஆரம்பிச்சிருக்கிறது. சமீப ஆண்டுகளில் இதுவே மிக கடுமையான மோதலாகவே கருதப்படுது. அமெரிக்கா, இஸ்ரேல் படைகள்
மற்றும் ஈரான் இடையே நேரடி மோதல் அதிகரித்திருக்கக்கூடிய நிலையில் அமெரிக்கா ஈரானின் அரசாங்கம் மற்றும் இராணுவ இலக்குகளை தாக்கியும் இருக்காங்க. இதற்கு பதிலடியாக ஈரான் வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதில் இந்த மோதல் ஒரு பிராந்திய போராக விரிந்தும் இருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தரைப்படைகளை அனுப்பும் வாய்ப்பை மறுக்கல. அதே நேரத்தில் ஈரான் அழுத்தங்களுக்கு அடங்க மாட்டோம் அப்படின்னு கூறியதுடன் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று மீண்டும்